Elevate your aspirations, guaranteed placements and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. ஐஐடி செல்லும் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு சல்யூட் என முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. மாணவியின் முழு கல்விச் செலவையும் அரசே ஏற்கும் என்றும் உறுதி. தந்தை இறந்த போதிலும் அவரது இடத்தில் இருந்து அண்ணன் படிக்க வைத்ததாக ஐஐடி மாணவி ராஜேஸ்வரி நெகிழ்ச்சி. தந்தையின் கனவை நனவாக்கி இருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் மாணவி பெருமிதம். எங்க அம்மா கூலி வேலை தான் செய்ய போறாங்க. அப்பா இல்லாத கஷ்டத்தை எங்க அண்ணன் ஏத்துக்கிட்டு இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க. பெங்களூருவில் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகத்துக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்தியது கர்நாடக அரசா அல்லது கிரிக்கெட் சங்கமா? ஒரே நேரத்தில் 2 இடங்களில் நிகழ்ச்சியை வைத்தது ஏன் எனவும் கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசிய பின்பு இறுகிய முகத்தோடு வெளியேறிய அன்புமணி. எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பின் முடிவுகள் என்ன? ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி, அதிமுக மூத்த தலைவர் சைதை துரைசாமி ஆகியோர் சந்திப்பு. 3 மணி நேரம் நீடித்த ஆலோசனை. நீண்டகால நண்பர் என்ற அடிப்படையில் ராமதாஸை சந்தித்ததாக குருமூர்த்தி விளக்கம். அன்புமணி ராமதாஸ் வந்தது தனக்கு தெரியாது என்றும் பேட்டி. ராமதாஸ் வெளியில போயிட்டாரு, என்ன காரணம், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? உங்களை கூப்பிட்டாரு ராமதாஸ். 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை, என்ன காரணம்? அன்புமணி தம்மிடம் தொலைபேசியில் பேசியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டி. ராமதாஸை தனது சகோதரர் சந்தித்ததில் அரசியல் இல்லை எனவும் விளக்கம். தங்க காசுக்காக கூத்தாடியை கட்டிப்பிடிப்பதா என விஜய் நிகழ்ச்சி குறித்து வேல்முருகன் சர்ச்சை கருத்து. நடிகர் தாரி பாலாஜி உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடும் கண்டனம். விஜய் நிகழ்ச்சி குறித்த கருத்திற்காக மன்னிப்பு கேட்க முடியாது என வேல்முருகன் திட்டவட்டம். விஜயுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால், ஆட்சேபனை இருந்தால், இதே போன்ற ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார், தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். நாளை மறுநாள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் என அறிவிப்பு. லைகா நிறுவனத்திற்கு விஷால் 30% வட்டியோடு 21 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். கடனை அடைக்க வாங்கிய பணத்தை திருப்பிச் செலுத்தாததால் உயர்நீதிமன்றம் உத்தரவு. மொழி சர்ச்சையால் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாத கமல் படம். தக் லைஃப் பார்க்க தமிழ்நாட்டின் ஒசூர் பகுதிக்கு வந்த கர்நாடக ரசிகர்கள். ஒரு 700 பேர்கிட்ட வந்துக்கிறோம். நம்ம என்னன்னாக்கா ஆண்டவரை பார்க்கறது எங்க இருந்தாலும் நாங்க வந்தே வருவோம். எங்களுக்கு ஒரு ரிலீஸ் ஆகலன்னு அதுக்கோசரம் நாங்க ஒசூர் வந்துருக்கிறோம். இங்க ஒசூர் இருக்கிற நண்பர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஹாப்பியா இருக்கிறோம். Elevate your aspirations, guaranteed placements and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.